Hello friends, welcome back to Geekyragul. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தா அதாவது இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி நம்மகிட்ட வாட்ஸ்அப்ல ஏதோ வந்து புதுசா வந்து ஸ்டேட்டஸ் வருது. அதாவது வாட்ஸ்அப்பே வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி என்னடா வந்து போயிட்டு இருக்கு விஷயம் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது வாட்ஸ்அப் வந்து சில ஸ்டேட்டஸ் வந்து வச்சிருக்கு. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பார்த்திருப்போம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் வச்சு பார்த்திருப்போம், நம்ம ஃபேமிலி இருக்கவங்க எல்லாரும் வந்து ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்திருப்போம். ஆனா வாட்ஸ்அப்பே ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்திருக்கீங்களா? வாட்ஸ்அப் வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. வாட்ஸ்அப்பா அந்த பிரைவசி பாலிசி அப்டேட் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கனால வந்து அவங்க அப்பா வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. நாங்க வந்து ஷேர் பண்றது கிடையாது. எங்களோட பிரைவேட் சேட்ஸ் எல்லாமே அதாவது நம்ம யூசர்ஸோட பிரைவேட் சேட்ஸ் எல்லாமே வந்து எண்ட் டு என்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியாது. ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் வந்து லிசன் பண்ண முடியாது, கேட்க முடியாது, உங்கள் ஷேர் லொகேஷனை பார்க்க முடியாது. இந்த மாதிரி வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க பிளாக்ல வந்து அப்டேட் பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பிப்ரவரி 8க்கு அப்புறம் வந்து நாங்கள் டெலிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து ஒரு நேற்று வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்துருப்பேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டைம் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், மே 15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பொறுமையாக வந்து இந்த ரூமர்ஸ்லாம் நம்பாமல் வந்து அக்செப்ட் கொடுங்க, பொறுமையாக வந்து உங்களுக்கு டைம் வந்து நீங்களே எடுத்துக்கன்னு சொல்லி மே 15 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பே ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா வந்து வாட்ஸ்அப்ல வந்து வி ஆர் கமிட்டட் டு யுவர் பிரைவசி, உங்க பிரைவசிக்கு வந்து நாங்கள் கமிட்டட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அதாவது சேட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து லிசன் பண்ணவோ வந்து ரீட் பண்ணவோ மாட்டோம். பிகாஸ் தே ஆர் எண்ட் டு என்கிரிப்ஷன். அதாவது நம்மளோட சேட்ஸ் எல்லாமே வந்து பிரைவேட் சேட்ஸ் எல்லாமே வந்து எண்ட் டு என்கிரிப்ஷன் தான். நாங்கள் லிசன் பண்ணவோ ரீட் பண்ணவோ மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வி கான்ட் சி யுவர் ஷேர் லொகேஷன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது நம்ம வந்து லொகேஷன் வந்து ஷேர் பண்ணுவோம், அதை வந்து நம்ம வந்து சி பண்ண முடியாது, அதாவது பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் வந்து உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ண மாட்டோம். இந்த ஒரு 4 ஸ்டேட்டஸ் வந்து வைரலாக வந்து போயிட்டு இருக்கு. அதாவது எல்லா ஸ்டேட்டஸ்லையும் வந்து ஷோ பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பயந்துட்டு இருக்காங்க. நான் வந்து சைடில் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் வந்து பாருங்க. அந்த ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பா உங்க மொபைலுக்கு வந்து வந்திருக்கும். சில பேர் வந்து பார்த்தோம்னா வந்து போயிருது, மறுபடியும் வந்து பார்க்க முடியல. அதனால தான் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணி வச்சுட்டேன். எதுக்கும் வந்து ஃபியூச்சர்ல வந்து யூஸ் ஆகும், நமக்கு வீடியோக்கு யூஸ் ஆகும் சொல்லி ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீங்க வந்து எத்தனை பேருக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆயிருக்கு, இன்னும் எத்தனை பேருக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஷோ ஆகல? ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறது புதுசு விஷயம் கிடையாது. கண்டிப்பா அந்த மே 15 வரைக்கும் அந்த டேட் எக்ஸ்டெண்ட் கொடுத்தனால கண்டிப்பா வந்து அவங்க வந்து அந்த பிரைவசிங்கிற மேட்டர், அதாவது பிரைவசிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம கிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. வாட்ஸ்அப் செக்யூரிட்டி, வாட்ஸ்அப் பிரைவசி, நம்ம சேட்ஸ் எல்லாமே எண்ட் டு என்கிரிப்ஷன் கண்டிப்பா வந்து அவங்க வந்து அதை திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ மேபி இது எல்லாத்தையுமே சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் செக்யூரிட்டியா இருக்கோம், கண்டிப்பா வந்து நீங்க வந்து தைரியமா அக்ரி கொடுக்கலாம், உங்க டேட்டாஸ் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும், உங்களோட செக்யூரிட்டி வந்து கண்டிப்பா இருக்கும், அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, இஷ்யூ வராதுன்னு சொல்லி திரும்ப சொல்ற மாதிரியே தான் தெரியுது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து வாட்ஸ்அப் வந்து அவங்களோட டெலிகிராம் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்ல வந்து எல்லாமே போறாங்க, அவங்க யூசர்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் விட்டு போறாங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும். பயத்தால தான் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து வைக்கிறாங்க. என்னதாவது நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபியூச்சர்ல அதாவது ஒவ்வொரு அப்டேட்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்னடா பிளாக்ல கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து டேட்டா தள்ளி வச்சாங்க, இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, புதுசா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வாட்ஸ்அப்போட நெக்ஸ்ட் மூவ் வேணும்னு சொல்லி. அந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பயப்பட தேவையில்லை, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகிட்டே தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். அதாவது நமக்கு அந்த செக்யூரிட்டிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க, அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா சொல்றாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளா வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வாட்ஸ்அப்போட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு சொல்லி. அதாவது வந்து கண்டிப்பா அந்த நாட்னோ அந்த அக்ரி மேட்டர் வந்து அவங்க விடுற வரைக்கும் நம்ம போராடுறத கைவிடக்கூடாது, நம்ம போராடிக்கிட்டே இருப்போம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.